ஸோ நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸில் உள்ளே போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்குமே 50 பேர் உள்ளே போயிட்டாங்க. இந்த வருஷம் 120 200 ஆக்கலான்னு இருக்கேன். உள்ளே போனால் 6 மாதம் களி தின்னுட்டு உள்ளே தான் இருக்கணும். ஒழுக்கமாக வாழ்ந்தீங்கன்னா உத்தமனாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். வாழும் போதும் சந்தோஷமாக வாழலாம், சாகும் போதும் சந்தோஷமாக சாகலாம். இல்லைனா வாழ்கிறதும் கஷ்டம், சாகிறதும் கஷ்டம். ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேலே தான் வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. அதனால் பார்த்துருந்துக்கோங்க. என் ஜாதிக்காரன் கூப்பிட்டான், என் சொந்தக்காரன் கூப்பிட்டான், ஊர் தெருவில் இருக்கவன் கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், கூட்டாளி கூப்பிட்டான், இவனுக்கு ஜெயிலில் பழக்கமாச்சு, இவன் வந்து நம்ம ரொம்ப பெருசாக வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி விட்டான், சோஷியல் மீடியாவோட வீடியோவை பார்த்து தானே, ஃபோட்டோவை பார்த்து தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள், நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதே போல் இங்கே கஞ்சா விற்கிறவங்க சில பேர் வந்து எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை விடவே மாட்டோம். உங்களால் 100 குடும்பம் அழியுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் இழக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இந்த கஞ்சா விற்கிறவங்க, பாட்டில் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க யாராவது இதுக்கு மேலே ஒரு ரியல் கேஸில் வந்தீங்கன்னா கூட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். குடி பழக்கம் வேறு ஏதாவது பழக்கம் இருந்தால் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கோ. ரோட்டில் உட்காந்து குடிக்கிறது, பாரில் போய் குடிக்கிறது, அங்கே சண்டை போடுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சண்டை போடுறது, இதெல்லாம் எதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆகி போயிடும். புரிஞ்சது எல்லாருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள்.